உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறார். கிறிஸ்துவை எல்லா புத்தகங்களிலும் நம்மால் பார்க்க முடியும் என்ற தலைப்பிலே படித்து கொண்டு வருகிறோம். முதல்ல அந்த பஞ்சாகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை முடித்து விட்டோம். அடுத்தது சரித்திர புத்தகங்கள். இந்த சரித்திர புத்தகங்களில் சில புத்தகங்களை படித்து முடித்திருக்கிறோம். 14 பைபிள் அந்த இதில் லிஸ்ட்டில் 14 புக்ஸ் முடிச்சிருக்கோம். இன்றைக்கு 15, 16, 17 3 புத்தகங்கள். அது 3ம் சரித்திர புத்தகம். சுருக்கமாக உங்களுக்கு அதை விளக்கப் போகிறேன். முதலாவது எஸ்ரா புத்தகத்தை பார்க்கலாம். எஸ்ரா புத்தகம் ஒரு நல்ல புத்தகம். பாருங்க, 70 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். மேதியா பெர்ஷியா தேசங்களிலே போய் அவர்கள் 70 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொந்த ஊர், சொந்த நிலம், சொந்த உறவுகள் எல்லாரையும் விட்டு விட்டு பிரிந்து போய் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து அவர்கள் போய் அங்கே பாபிலோனில் குடியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, 70 வருஷம் உனக்கு தண்டனை. நீ என்னை விட்டு விட்டு போய்விட்டாய். நீ உனக்கு சொந்த வழியை தெரிந்து கொண்டாய். உன் விருப்பப்படி வாழ்ந்து விட்டாய். எனவே உனக்கு நான் இப்போது தண்டனை கொடுக்க போகிறேன். இந்த தேசம் உன்னை கக்கி போட போகிறது. உனக்கு நான் கொடுத்த வீடு உன்னை கக்கி போட போகிறது. நீ வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட போகிற, தோட்டத்தை விட்டு விட்டு ஓட போகிற, நீ நடக்க போகிற. பாதி பேர் வழியிலேயே செத்தவங்க இருப்பாங்க, குழந்தைங்க செத்தவங்க இருப்பாங்க, எத்தனையோ நடந்திருக்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரி துரத்தி விட்டுட்டாரு. 70 வருஷம் அங்கே போய் கண்ணீரும் கம்பளையுமாக இந்த தேசத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைங்க அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து பசிக்குது அப்பம் கொடுன்னு கேட்டாங்களாம். அப்பம் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. அப்படியெல்லாம் வேதத்தில் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 70 வருடம் யுத்த கைதிகளாக, முழு சுதந்திரம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு சிலர் நல்ல ஞானிகள், அபிஷேகம் பெற்றவர்கள், பெரிய பதவிகளுக்கு போனார்கள். தானியேல் பெரிய பதவிக்கு போனார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பெரிய பதவிகளுக்கு போனார்கள். எஸ்தர் பெரிய பதவிக்கு போனாள். மொர்தகாய் போனாள். எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் பெரிய பதவிகளுக்கு போனார்கள். இன்றைக்கு இந்த எஸ்ராவை தான் அவர் யார் என்று படிக்க போகிறோம். பாருங்கள், கோரேஸ் என்ற ஒரு ராஜா அந்த தேசத்திலே எழும்புகிறார். அந்த கோரேஸ் ராஜா யார்னா, ஒன்று அவர் எஸ்தருடைய மகனாக இருக்க வேண்டும், அல்லது எஸ்தரால் வளர்க்கப்பட்ட வேறொரு ராணியுடைய பையனாக இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியோ எஸ்தர் அவனை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்கிறாள். அவனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நீ எருசலேமிலே ஆலயத்தை கட்ட வேண்டும். அதே போல் கோரேஸ் ராஜா ஆலயத்தை கட்டும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு அவர்களிடத்திலே பேசுகிறான். அடிமைப்பட்டு போன ஜனத்திலே 42,360 பேர் புறப்பட்டு போகிறார்கள். அவர்களுடைய வேலைக்காரர்கள் ஒரு 7,337 பேர் போகிறார்கள். 200 பாடகர்கள் போகிறார்கள். ஏன்னா ஆலயம் வந்தால் பாடுகிற பாடகர்கள் மிக அவசியம். அங்கே தாவீது ஒரு பெரிய கொயரை வச்சுருந்தார். அவர் கொயரில், இப்போ நம்ம சர்ச்சில் நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்களோ அத்தனை பேர் அவர் கொயர். இப்பையும் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கவங்க எல்லோரும் யார்? கொயர். நீங்கள் எல்லோரும் பாடணும்.
பாடுவீங்களா? நான் தான் நீ கேட்டேன்ல, எப்படி பாடினீங்கன்னு பார்த்தேன்ல. மிக அருமையாக பாடினீர்கள். பாட்டு எங்கேருந்து வரணும்? இங்கேருந்து வரக்கூடாது, உதட்டிலேருந்து வரக்கூடாது. எங்கேருந்து வரணும்? இருதயத்திலேருந்து வரணும். நல்லா பாடினீங்க, பாடுங்க. அங்கே அப்புறம் நிறைய அனிமல்ஸ், குதிரை, கழுதை, ஒட்டகம், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போனார்கள். 70 வருட அடிமைத்தன வாழ்க்கைக்கு பிறகு சொந்த ஊருக்கு போகிறார்கள். சொல்லுங்க, 70 வருஷமாக விட்டுட்டு போன வீடு இப்போ எப்படி இருக்கும்? 70 வருஷமாக விட்டுட்டு போன தோட்டம், காடுகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்க தெருக்கள்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆனால் அவரவர் தங்களுடைய ஊர்களிலே போய் சேர்ந்து குடியேறினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிறகு முதல்ல பலிபீடம் கட்டப்பட்டு விட்டது. ஆலயத்தில் முக்கியமான இடம் அது பலிபீடம். பலிபீடம் கட்டப்பட்டாகிவிட்டது. பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ராஜா சொல்கிறாரு, போய் எல்லாரும் கட்டுங்க. ராஜாவுக்கும் ராஜகுமாரர்களுக்கும் எதுக்கு பிரச்சனை வரணும்? அவங்களுக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு அந்த ஆலயத்தில் நீங்கள் போய் பலி செலுத்தணும். அதுக்கு என்னென்ன செலவு வேணுமோ எல்லாத்தையும் இந்த ராஜாங்கம் கொடுக்கும். நீங்கள் உங்கள் சொந்த கையிலேருந்து ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ராஜாங்கம் கொடுக்கும். நீங்கள் கேட்டு அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், பலி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டான். ஆலயத்து வேலைக்கும் வேண்டிய பணத்தை அரசாங்கம் கொடுக்கும் என்று சொல்லி அனுப்பினான். அதே போல் அவர்கள் போனார்கள். போய் அஸ்திபாரத்தை போட்டாங்க. பலிபீடத்தை கட்டி பலியிட்டாங்க, அஸ்திபாரம் போட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த எதிரிகள் அந்த வேலையை தடுத்து விட்டார்கள். ஆலய வேலை நின்று போய்விட்டது. பல காலம் அது நின்று விட்டது. அடுத்தது அந்த கோரேஸ் ராஜா காலம் முடிந்து விட்டது. அடுத்த ராஜா வர்றாரு. அவருக்கு பேரு அர்த்தசஷ்டா. எடுக்கலாம். எஸ்ரா புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் 1வது வசனம் பார்க்கலாம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். அதாவது இந்த அர்த்தசஷ்டா காலத்திலே எஸ்ரா என்கிற மனிதன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறான். 6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். என்னென்ன வேணும்? நான் ஊருக்கு போகிறேன், என் சொந்த தேசத்துக்கு போகிறேன், எனக்கு இந்தந்த காரியங்கள் வேண்டும் என்று எதையெல்லாம் எஸ்ரா கேட்டானோ அதை எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார். அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதநீமியரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். அவனோட சேர்ந்து ஒரு பெருங்கூட்டம் போச்சு. இப்போ 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து ஆராய்ந்து அதன்படி செய்ய அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் கடிதத்தின் நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், அவன் அந்த ராஜா எஸ்ராவை பற்றி ஒரு சாட்சியை கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற
உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. அவன் சாதாரண ஆள் இல்லைங்க, நன்றாக வேதத்தை கற்று அறிந்தவன். அது மட்டுமல்ல, அவன் உத்தம வேத பாரகன், சாதாரண ஆள் இல்லை. He is a faithful, very faithful scribe. இயேசுநாதர் தான் இங்கே இந்த புத்தகத்திலே உத்தம வேத பாரகன். ஹல்லேலூயா. பைபிளில் அநேக இடத்துல பார்க்குறோம், அவர் ஆண்டவராய் இயேசு பிதா என்ன சொன்னாரோ அதையே பேசினார், பிதா எதை காட்டினாரோ அதையே அவர் செய்தார், பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். ஒரே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். டோட்டல் சரண்டர். உத்தம வேத பாரகன் இயேசு கிறிஸ்து. இங்கே எஸ்ராவை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. இந்த மனுஷன் வர்றான், வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அவனுக்கு சொல்கிறாரு, பாபிலோன் சீமை எங்கும் யார்கிட்ட வேண்டலாம் நீ காணிக்கை வாங்கலாம், உனக்கு கிடைக்கும். இந்த 15 பாருங்க, ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும், பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும், உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ராஜா சொல்றாரு, கடவுளுடைய வேலையை செய்யறதுக்கு, ஆலயத்தை கட்டுறதுக்கு, அங்கே ஆலயத்தை அனுதினமும் அங்கே இருக்கிற நடக்க வேண்டிய வேலைகளை செய்வதற்கு, இது எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணம் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பணம் இல்லாமல் ஒரு இடத்த வாங்கிடலாமா? பணம் இல்லாமல் ஒரு ஆலயத்தை கட்டிடலாமா? பணம் இல்லாமல் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்துருவாங்களா? பணம் இல்லாமல் ஏசியை போட்டுடலாமா? பணம் இல்லாமல் கூட்டிடலாமா? பணம் இல்லாமல் ஏதாவது செய்யலாமா? ஒன்றும் முடியாது. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஊழியக்காரன் பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். அந்த பவுல் சொல்கிறான், செலவில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே என்னுடைய விருப்பம். அதாவது பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி வேலைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பணம் வேணும், ஆனால் பணம் இல்லாமல் செலவு இல்லாமல் நான் எப்படியாவது ஸ்தாபிச்சிடணும் அப்படின்னு பவுல் சொன்னான். நம்மளும் அதான் முயற்சி எடுக்கிறோம், ஆனாலும் செலவு ஆகுது. நம்ம சொந்த பணத்தை போட வேண்டியதாக இருக்குது, போடுறோம், செய்கிறோம். கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை நல்லா சம்பாதிக்க வைக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதே அவருக்குன்னு கொடுத்து அவருக்காக பெரிய வேலைகளை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், நான் அவருக்கென்று உற்சாகமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா பாருங்க, அவருக்குள்ளதெல்லாம் கொடுத்தாரு, ராஜா கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு, மந்திரியை கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு, அந்த ஊர் ஜனம் கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு, அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு. எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய காரியத்தை செய்தார். 20 பாருங்க, பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டி இருப்பதை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. ராஜாவுடைய பொக்கிஷத்திலிருந்து வாங்கி கொடுப்பா, எல்லாத்தையும் நான் தர்றேன். அப்படி இந்த அர்த்தசஷ்டா ராஜா அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. இந்த மனிதன் உத்தம வேத பாரகன். இந்த உத்தம வேத பாரகன் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்தது நெகேமியா. இந்த நெகேமியா என்பவன் யார் என்று பார்த்தால், அவன் ஒரு இஸ்ரவேலன், சிறைப்பிடிக்கப்பட்டு போனவன். அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். அவன் அங்கே சில ஜனங்கள்
எருசலேமிலிருந்து திரும்பி வர்றாங்க. எங்க? பாபிலோனுக்கு. இந்த பாபிலோனுக்கு வந்தவர்களிடத்திலே அவன் கேட்கிறான், 2வது வசனம், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். இவன் சொல்கிறான், உங்கள் வார்த்தையை நினச்சிருங்க, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், உங்கள் ப்ராமிஸ் படி எனக்கு ஏதாவது செய்யுங்க, நாங்கள் மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், ப்ளீஸ் வி வாண்ட் ஹெல்ப் கேட்குறான். பாருங்க, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கதறான், எப்படியாவது எனக்கு உதவி வேணும். எருசலேம் இடிபட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிறது, ஒரு வேலையும் நடக்கவில்லை. ஆண்டவரே, ஆலயம் கட்டப்பட வேண்டும், அலங்கம் கட்டப்பட வேண்டும், மீண்டுமாக பழைய குளோரிக்கு மகிமைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் வர வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க. அவன் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். பிறகு ராஜா இவன் முகத்தை பார்க்குறாரு, இவன் முகம் துக்கமாக இருக்குது. ராஜா கேட்குறாரு, என்னமோ உன் மனசில் துக்கம் இருக்குது, உனக்கு வியாதி ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் முகம் சோர்ந்து போயிருக்கிற காரணம் உன் மன துக்கமே இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை, உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், என் பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற தேசம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறப்ப நான் எப்படி துக்கப்படாமல் இருக்கிறது ராஜா? சரி, என்ன தான் கேட்குற, உன்னுடைய காரியம் என்ன சொல்லு என்று கேட்கிறான். அப்போ இவன் கேட்குறான், உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை யூதா தேசத்துக்கு நீங்கள் அனுப்புங்க, நான் போய் அங்கே இருந்து சில வேலைகளை செஞ்சுட்டு வர்றேன். ராஜா கேட்குறாரு, எவ்வளோ காலம் ஆகும்? நீங்கள் இந்த புக்கில் 5:14 வாசித்து பாருங்கள், அங்கே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். கிட்டத்தட்ட 12 வருஷம் இவன் அங்கே இருந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு அவன் வர்றான். அது மட்டுமில்லை, கொஞ்சம் லெட்டர்லாம் கொடுங்க, எனக்கு வேண்டிய சாமான், நான் தங்க போகிற வீட்டுக்கு வேண்டிய சாமான், இதெல்லாம் அங்கே நீங்கள் குடி வச்சிருக்கிற உங்கள் தேசத்து ஜனங்கள் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க எனக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அவன் கேட்குறான். அதே போல் வந்து சேருகிறான். அவன் யாருக்கு தெரியாமல் தனியாக நகர சோதனை, ராத்திரியில் போய் ஒரு கழுதை மேலே ஏறி போய் சோதனை செய்கிறான். தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுடைய இருதயத்திலே போடுகிறார். கடைசியில் எல்லாம் அவன் தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தை கூட்டுறான். கூட்டி அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். 18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும்
ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆனால் அந்த எதிரிகளுக்கு அது பிடிக்கலை. அந்த மேதியா பெர்ஷியாவில் இருந்து வந்த அந்த அதிகாரிகள் இப்போது எருசலேமில் குடியிருக்கிறார்கள். அவங்க கண்ட்ரோலில் தான் இப்போ இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அவங்களுக்கு பிடிக்கலை. என்னடா திடீர்னு சிறையிருப்பிலேருந்து வந்தாங்க, அவனுக்கு பாட்டுக்கு இதெல்லாம் கட்டுறானுகளே, இவன்களை கட்ட விடக்கூடாது என்று அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷனாகிய இந்த நெகேமியா விடலை. அவன் ஜனங்கள்கிட்ட பேசுகிறான் பாருங்க. 20, அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். வெறும் 52 நாளில் இந்த ஜனங்கள், வைராக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எழுந்து அந்த ஆலயத்தை, அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். எருசலேமுக்கு பாதுகாப்பு உண்டானது. யார் இந்த நெகேமியா? நெகேமியா அவன் ஒரு இடிந்து போனதை கட்டுகிறவன். இடிந்து போனதை கட்டுகிறவன், சுவரை கட்டுகிறவன். ஹீ இஸ் த ரீபில்டர், மீண்டும் கட்டுபவன். ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் எல்லாம் கெட்டு போச்சு. கர்த்தர் அப்படியே விடக்கூடாதுன்னு மீண்டுமாய் எழுந்து கட்டினான். உங்களுடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறதா? அதை கட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பெயர் இயேசு. இங்கே எழுந்து கட்டுகிறவராக, மீண்டும் கட்டுகிறவராக, ரீபில்டர் ஆஃப் த broken walls, உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறவருடைய பெயர் இயேசு. அங்கே நெகேமியா எழுந்து கட்டினான், இங்கே இயேசு எழுந்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரோட கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணுறப்ப அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி விடுவார். நீங்கள் நன்றாக வாழ முடியும். உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவர் நல்லவர், உங்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாவத்தை விட்டு ஒழிங்க, கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு நடங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம்.